இந்த சேனலில் ப்ரொவைட் பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து இட் இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸஸ். ஹாய் guys. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஒய்ஃபை ஹேக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒய்ஃபைல என்ன என்கிரிப்ஷன் மெத்தட்ஸ்லாம் இருக்குது, அண்ட் தென் அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது, அதில் வந்து எது ஆக்ட் பண்ண முடியும், எது வந்து ஆக்ட் பண்ண முடியாது, இப்போ கரண்ட்டாக நம்ம எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டுலாம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் வந்து ஒய்ஃபை ஹேக்கிங்கான இன்ட்ரோ பார்த்துரும். ஓகேங்களா? ஸோ ஒய்ஃபைல என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஒய்ஃபை ஹாஸ் டிஃப்ரெண்ட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னா வந்து WEP, WPA, WPA2 அண்ட் தென் WPA3, அப்புறம் பர்சன், அப்புறம் என்டர்பிரைஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து இந்த மாதிரி என்கிரிப்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இதில் வந்து ரொம்ப ஆக்கபிள் அண்ட் தென் நான் ஆக்கபிள். ஸோ இப்போ கம்பேர்ட் டு திஸ் 2024. ஓகேங்களா? ஸோ 2024 பார்த்த வரைக்கும் வந்து WPA3 தான் வந்து ரொம்ப செக்யூராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் கூட பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எப்படி, இது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு நம்ம வந்து அந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஜஸ்ட் வந்து கான்செப்ட்னு சொல்லிடுவோம். ஓகேங்களா? ஸோ ஒய்ஃபை ஹேக்கிங் பற்றின ஒரு இது மட்டும் சொல்லிடுவேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தப்பறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஒய்ஃபை வந்து எப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒய்ஃபைக்கு பின்னாடி இருக்கிற கோர் கான்செப்ட்ஸ் என்ன, WEPல என்ன டைப் ஆஃப் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணாங்க, WPAல என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணாங்க, அப்புறம் WPA2ல என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படின்றது நீங்கள் வந்து பர்சனல் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நானே சொன்னேன் அப்படின்னா வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அண்ட் தென் இட் வில் டேக் மோர் டைம். அண்ட் தென் ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போயிடும். ஸோ நான் ஜஸ்ட் வந்து இப்படி இருக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் சர்ச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு எத்திக்கல் ஹேக்கருக்கு தேவை என்னன்னா வந்து ஃபஸ்ட் டெக்னாலஜி பற்றி புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் அதை பற்றி ரிசர்ச் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதில் என்ன ஹேக்கிங் பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம பிரேக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே வந்து ஹேக்கிங்குள்ளே போயிட்டு அப்படின்னா வந்து அது உங்களுக்கு தெரியும், அது பண்ணுறீங்க. ஆனால் புதுசாக உங்களால் எதுவுமே பண்ண முடியாது. ஆல்ரெடி இருக்கிறத மட்டும் நீங்கள் ட்ரை பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்கள் ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து லேர்ன் பண்ணணும். ஸோ இந்த டெக்னாலஜியில் என்ன பண்ண முடியும், ஒய்ஃபைனா என்ன, அதுக்கப்புறம் அதில் இருக்கிற கோர் கான்செப்ட் பற்றி நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அஸ் எத்திக்கல் ஹேக்கராக நீங்கள் ஒர்க் பண்ணாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு ஃபீல்டுக்கு போனாலும் சரி, ஃபர்ஸ்ட் வந்து லேர்ன் த டெக்னாலஜி, அதுக்கப்புறம் தான் வந்து அதர்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? அப்புறம் தி செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் டிசைட் ஹவு ஸ்ட்ராங் இந்த செக்யூரிட்டி இந்த ஒய்ஃபை அண்ட் ஆல்சோ ஹவு ஈஸிலி த ஒய்ஃபை பாஸ்வேர்ட் வில் பி கிராக்டு. ஓகேங்களா? ஸோ இந்த பிளாக் வந்து நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா வந்து இப்போ வந்து அந்த இருக்கிற WEP, WPA, WPA2. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி பாஸ்வேர்ட் கிராக் பண்ணுறது, அண்ட் தென் வந்து WPA3 வந்து இப்போ கரண்ட்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் வேர்ல்டு வைடில் வந்து. ஸோ இதுதான் வந்து ரொம்ப செக்யூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் MITM அட்டாக்ஸ், அப்புறம் டீஆத்தன்டிகேஷன் அட்டாக்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் அட்டாக் நம்மளால் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? ஸோ இது ஒய் பிகாஸ் இது வந்து இதோட 3 ட்ராபேக்குமே அதில் ஓவர் கம் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? WEP வந்து ஈஸியாக பிரேக் பண்ண முடியும், WPA2 வந்து அந்த 4-வே ஹேண்ட்செக் ஃபைல் கேப்சர் பண்ணி பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்குமே சேம் தான், ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஆனால் WPA3ல வந்து இந்த 3 டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் ஓவர் கம் பண்ணி இதில் வந்து ஃபுல் செக்யூராக மாறிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னா வந்து இதில் என்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டடி பண்ணணும். WPA3னா என்ன, உள்ளே என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் இதுக்குள்ளே வந்து பிகான் என்னென்னலாம் இருக்குது, அந்த என்கிரிப்ஷனை யூஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனை பிட்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தா தான் வந்து யூ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம் எனி டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸ், இல்லை நீங்களே வந்து புதுசாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்பர்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து they can able to act instantly. பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் ஒன்லி, அது வந்து 4 5 6 7 கேரக்டர்ஸாக இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிங்கன்னா, லோவர் கேஸ் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 7 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ 8க்கு மேலே போகும்போது இட் வில் டேக் சம் மோர் டைம். ஓகேங்களா? அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் அப்படின்னா வந்து 6 வரைக்கும் தான் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இட் வில் டேக் மோர் டைம்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து 7 கோடி இயர்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கிற பாஸ்வேர்டு வந்து நீங்கள் வைக்க பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ் எத்திக்கல் ஹேக்கிங், இல்லை சைபர் சிட்டியில் வரீங்க, இல்லை நார்மலாக டெவலப்பராக இருக்கீங்க, எந்த ரோலாக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். அப்புறம் தான் வந்து மற்றவங்களை வந்து இது பண்ணுறதோ இல்லைனா வந்து நம்ம லேர்ன் பண்ணுறது எல்லாமே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வி நீட் டு ப்ரொடெக்ட் அவர் செல்ஃப், அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாமே. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து WPA2 அட்டாக்ஸ் வந்து ஈஸியாக வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும், அதை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்பெக்கு, லேப்டாப்போட ஸ்பெக்கு, அதுக்கப்புறம் அந்த GPU, அண்ட் தென் நிறைய வந்து த்ராட்டில் பண்ணுறதுக்கு ஸோ ஹெவி யூசேஜ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ரூம் ஃபுல்லாகவே வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, CPUs அண்ட் தென் மோர் ஸ்ட்ராங்கஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் வந்து வி கேன் ஏபிள் டு கிராக் தோஸ் இன் செகண்ட்ஸ். ஸோ அப்படி இல்லை வந்து இட் வில் டேக் அப் டு இயர் ஆர் மந்த், 2 months, 3 months, டிபெண்ட்ஸ் ஆன் த கேரக்டர்ஸ் ஆஷஸ், அந்த மாதிரி தான்.
ஸோ அது 18 கேரக்டர்ஸ் இருந்தால் டில் இந்த மாதிரி இது வரைக்கும் போகும். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு ப்ராசஸ். ஓகேங்களா. ஸோ மெத்தட்ஸ் பார்த்துட்டோம், அட்டாக்ஸ் பார்த்துட்டோம், ப்ராசஸ் எப்படி போகுன்றது பார்த்துட்டோம். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் மட்டும் தான் இன்னி வரைக்கும் அவைலபிள். WPA2 வரைக்கும் தான் வந்து தே கேன் ஏபிள் டு ப்ரூட் ஃபோர்ஸ் இட். ஓகேங்களா. WPA3 பர்சனில் வந்து அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் கூட உங்களால் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் செக்யூர். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன லேர்ன் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒய்ஃபைல வந்து என்ன என்கிரிப்ஷன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒய்ஃபைல பார்த்தீங்கன்னா WEP இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது என்கிரிப்ஷன். அதுக்கப்புறம் WPA, WPA2. ஓகேங்களா. ஸோ இப்படி ஒரு நேம் அங்கே டிஸ்பிளே பண்ணி அங்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் பின்னாடி என்ன மெக்கானிசம் ஒர்க் ஆகுது, இல்லை என்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சப்போ என்ன பண்ணால் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் என்னென்ன என்கிரிப்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்களா. ஸோ எல்லாமே நானே சொல்லிட்டேன் அப்படின்னா வந்து இது இன்ட்ரெஸ்டிங்காக போகாது. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஹெல்ப் பண்ணுறேன் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா டெக்னாலஜி படிக்கும் போதோ லேர்ன் பண்ணிக்கும் போதோ. ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து இது மூணுமே வந்து இட் இஸ் வல்னரபிள். ஓகேங்களா. ஸோ இது 3 டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ டெக்னாலஜினே போதும். ஸோ 3 டெக்னாலஜியுமே வந்து இட் இஸ் வல்னரபிள் டு வைஃபை ஹேக்கிங். ஓகேங்களா. ஸோ இட் இஸ் வல்னரபிள் ஆர் வீக்னஸ். ஸோ டெக்னாலஜிக்கல் நேமில் சொன்னால் வல்னரபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. செக்யூரிட்டி ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா வல்னரபிள்னா இட் இஸ் வீக்னஸ். ஓகேங்களா. ஸோ வீக்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த வீக்னஸை யூஸ் பண்ணி தான் வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ் வந்து ஏபிள் டு deauth or brute force password. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து இது வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான உள்ள வரத்துக்கான ஒரு வழி இருக்குது. ஸோ WEPயில் ஃபுல்லாகவே வந்து இட் இஸ் ஃபுல் வல்னரபிள். அதுலேருந்து சிலதை ஓவர் கம் பண்ணாங்க WPAல. ஸோ WPAல என்னன்னா வந்து அந்த ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறது மட்டும்தான் வந்து ஒரே ஒரு வீக்னஸ். ஸோ அதை பயன்படுத்தி தே கேன் ஏபிள் டு ஸ்டீல் த பாஸ்வேர்ட்ஸ் அண்ட் தென் டீஆத்தன்டிகேஷன் அட்டாக், நெட்வொர்க் வந்து டாஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ WPA3 பார்த்தீங்கன்னா வந்து ஸோ it has overcome all the weakness அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ இது வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி செக்யூர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் செக்யூர். ஸோ as till 2024 WPA3 வரைக்கும் தான் வந்திருக்கு. WPA3ல பர்சனல் அப்புறம் என்டர்பிரைஸ். ஓகேங்களா. பர்சனல் அண்ட் என்டர்பிரைஸ் வரைக்கும் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 802 ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எதுவுமே நம்ம லான்ச் பண்ணல. ஸோ அது பண்ணாங்கன்னா வந்து இதில் இருக்கிற சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ்லாம் இருக்கும், அதை பேட்ச் பண்ணி அந்த கொண்டு வந்துருவாங்க. ஸோ இதில் இருக்கிற லூப் ஹோல்ஸ் ஃபைன் பண்ணாலே ஃபர்ஸ்ட் டெக்னாலஜி லேர்ன் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் நீங்கள் வந்து போயிட்டு படிங்க அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா. ஓகே. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டீங்க ப்ரோ. இப்போ வந்து எனக்கு ஓரளவுக்கு வந்து இதில் எது வல்னரபிள் எது வந்து செக்யூர் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இப்போ WPA2 வரைக்கும் வச்சுருக்காங்க அப்படின்னா வந்து அது எப்படி கிராக் பண்ணாங்க, என்ன மெத்தடில் வந்து. ஸோ இந்த ஓல்டன் டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து 2024 வந்துட்டோம். ஏன்னா இதெல்லாம் பழைய மெத்தட்ஸ். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது தான் வந்து புது மெத்தட் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ பழைய மெத்தட்ஸில் எப்படி ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு நம்மளுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா வந்து காலினெக்ஸ். ஸோ காலினெக்ஸ் என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு தேவை. ஸோ இது வந்து லினக்ஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதில் வேணால் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அந்த டூல்ஸ் வந்து இன்பில்ட்டாக இருக்கும், அதனால தான் வந்து காலினெக்ஸ். ஸோ எல்லாம் விண்டோஸ்லேயே யூ கேன் ஏபிள் டு பர்ஃபார்ம். அதுக்கு மெத்தட்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ விண்டோஸில் இருக்குது, நீங்கள் வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணலாம்னு. ஸோ இதில் வந்து காலினெக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சில டூல்ஸ் நம்மளுக்கு வேணும். ஸோ என்னென்ன டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இங்கே வந்து கீழே டைப் பண்ணுறேன். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே வந்து உங்கள் காலினெக்ஸில் இன்பில்ட்டாகவே இருக்கும். ஓகேங்களா. ஸோ வாட் ஆர் த டூல்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் 1 வந்து ஏர்மான் NG. ஓகேங்களா. ஸோ இந்த டூல் என்ன ப்ரோ பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இட் will change
மோட் ஓகேங்களா. ஸோ என்ன ப்ரோ மோடை மாற்றும் அப்படின்னா வந்து நெட்வொர்க் லெவலில் இருக்கிற மேனேஜ் மோடில் இருக்கும். ஸோ உங்கள் ஒய்ஃபை அடாப்டர் வந்து மேனேஜ் மோடில் இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு மேனேஜ் மோட்னா என்னென்னா வந்து இட் வில் டூ சம் ஸ்டெப்ஸ் ஓகேங்களா. ஸோ இது வந்து கனெக்ட் பண்ணும், டிஸ்கனெக்ட் பண்ணும். ஸோ இட் வில் கனெக்டு அண்ட் டிஸ்கனெக்டு. அதுக்கப்புறம் என்னென்ன ஐடிஸ்லாம் என்னென்ன ஒய்ஃபை சிக்னல்ஸ்லாம் ஆக்சஸ் பாயிண்ட்லாம் இருக்குன்றது மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணும் ஓகேங்களா. ஸோ மற்றபடி இதில் எதுவுமே உங்களால் பண்ண முடியாது. ஸோ இது வந்து மேனேஜ் மோடில் ஓகேங்களா. ஸோ இட் வில் கனெக்ட் டிஸ்கனெக்ட். அதுக்கப்புறம் வந்து ஸோ இந்த கனெக்ட் டிஸ்கனெக்ட்னா வந்து கனெக்ஷன் பண்ணுறது, டிஸ்கனெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்க்கறது ஓகேங்களா. அண்ட் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ் என்னென்ன ஆக்சஸ் பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. அண்ட் தென் இதுக்குள்ளே இருக்கிறது பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த மேனேஜ் மோடில் உங்களால் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த ஏர்மான் என்ஜி டூல் என்ன பண்ணால் இந்த மேனேஜ்டு மோடு தான் வந்து இட் வில் சேஞ்ச் இட் டு மானிட்டர் மோடு ஓகேங்களா. ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணும் அப்படின்னா வந்து ஏர்மான் என்ஜி ஸ்டார்ட், அதுக்கப்புறம் அந்த உங்கள் எக்ஸ்டர்னலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஒய்ஃபை அடாப்டர் ஓகேங்களா. ஸோ சில லேப்டாப்பில் Lenovo வர லேப்டாப் எல்லாமே வந்து இன்பில்ட்டாக வந்து மானிட்டர் மோட் சப்போர்ட் பண்ணுது. ஆனால் இன்கேஸ் சப்போர்ட் ஆகலை அப்படின்னா வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக ஒய்ஃபை அடாப்டர் வாங்கணும். ஸோ அது எங்கே வாங்கணும் அப்படின்றதுக்கான வீடியோட ஸோ நானே வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அங்கே போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது எங்கே பர்ச்சேஸ் பண்ணணும் தென் எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. ஸோ ஏர்மான் என்ஜி ஸ்டார்ட், அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபேஸ் நேம் ஸோ VLAN 0ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னோட இன்டர்ஃபேஸ் நேம். ஸோ அந்த இன்டர்ஃபேஸ் நேம் நான் எங்கே கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வந்து ஸோ உங்கள் கால்நெக்ஸில் போயிட்டு IW config அப்படின்னு போட்டிங்கன்னா வந்து உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து ஷோ ஆகும். அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கரண்ட்டாக மேனேஜ் மோடில் இருக்கும். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ இன்டர்ஃபேஸ் நார்மலாக வந்து இட் வில் பி இன் மேனேஜ் மோட். ஸோ அது மானிட்டர் மோட் மாதிரி மானிட்டர் மோட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ மானிட்டர் மோட் வாங்குற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து சப்போர்ட்ஸ் போத் த மோட்ஸ் ஓகேங்களா. ஸோ அது வந்து பேக்கேஜ் எக்ஸ்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து மானிட்டர் மோட் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொல்லியிருக்க அடாப்டர் வந்து இட் வில் டூ போத் த ஸ்டெப்ஸ் ஓகேங்களா. இது வந்து மானிட்டர் மோட் எனேபிள் பண்ண முடியும், அதுக்கப்புறம் பேக்கேஜ் இன்ஜெக்ஷன் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஒய்ஃபை அடாப்டர் வாங்குறீங்க அப்படின்னா வந்து நீங்களே வாங்குறீங்க அப்படின்னா வந்து செக் பண்ணி பாருங்க. ஒய்ஃபை அடாப்டர் வந்து மானிட்டர் மோட் பர்ஃபார்ம் பண்ணுதா, மானிட்டர் மோட் அண்ட் பேக்கேஜ் இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா ஓகேங்களா. ஸோ அப்படின்றது கேட்டு வந்து நீங்கள் வாங்குங்க. அப்புறம் வாங்கிட்டு அப்புறம் வந்து யூஸ் இல்லாமல் போயிடுச்சுன்னா வந்து உங்களுக்கு தான் வந்து லாஸு. ஸோ இது ரெண்டையுமே செக் பண்ணி பாருங்க. ஸோ மானிட்டர் மோட் பண்ண முடியுமா, அப்புறம் பேக்கேஜ் இன்ஜெக்ஷன் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. மோஸ்ட்லி வந்து டிபி லிங்க் வந்து அமேசானில் இருக்குது. ஸோ டிபி லிங்க் அந்த நானே சொல்லியிருப்பேன், டிபி லிங்க் ரியல் டெக் ஓகேங்களா, ரியல் டெக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் நம்ம ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து டுயல் பேண்ட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அமேசான் சர்ச் பண்ணி பாருங்கள், டுயல் பேண்ட் அப்படின்னு வரும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஷார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஷார்ட்ஸ்க்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி சொல்லிட்டு நான் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ ஒய்ஃபை அடாப்டர் எங்கே வாங்கணும்னு தெரிஞ்சு இப்போ எப்படி கான்ஃபிகர் பண்ணுறோம் அப்படின்னு வரப்போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே மேனேஜ் மோடில் இருக்கும், அதை வந்து நீங்கள் மானிட்டர் மோடாக மாற்றணும். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்த அப்புறம் என்ன ஆகும்னா வந்து இந்த மேனேஜர் மோடு வந்து மானிட்டர் மோடாக சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. ஸோ ஆஃப்டர் திஸ் கமாண்ட் இட் வில் சேஞ்ச் இட் இன்டு மானிட்டர் மோட். ஸோ இந்த மானிட்டர் மோடில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து இட் வில் ஏபிள் டு வாட்ச் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏபிள் டு சி மற்றவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே அனலைஸ் பண்ணலாம். ஏபிள் டு அனலைஸ் த பேக்கெட்ஸ் ஓகேங்களா. ஸோ அடுத்தவங்க என்ன சர்ச் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படின்ற பேக்கெட்ஸ் எல்லாமே வந்து வி கேன் ஏபிள் டு ஸ்னிப் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ இந்த மானிட்டர் மோட் ஜென்ரலாக வந்து எல்லாமே பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து மானிட்டர் மோட் ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த டூல்ஸில் ஃபஸ்ட்டு அந்த ஏர்மான் என்ஜி டூலை சொல்லிட்டோம். ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே இதுதான் ஃபஸ்ட் ஒர்க். மேனேஜ் மோடை வந்து மானிட்டர் மோடாக சேஞ்ச் பண்ணணும் ஓகேங்களா. இதுதான் வந்து ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்பர் 2 ஸ்கேன் பண்ணணும் ஓகேங்களா. நெட்வொர்க் ஸ்கேன் பண்ணுறதுக்கு வந்து ஏரோடம்ப் என்ஜி அப்படின்ற டூல் பார்ப்போம் ஓகேங்களா. ஏரோடம்ப் -NG. ஸோ இந்த ஏரோடம்ப் என்ஜின் கொடுத்து அப்புறம் வந்து உங்கள் இன்டர்ஃபேஸ் நேம் கொடுக்கணும். நம்ம இன்டர்ஃபேஸ் நேம் என்னது இப்போதைக்கு வந்து VLAN 0ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன இந்த கமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இட் வில் ஸ்கேன் உங்கள் சைடில் இருக்கிற எல்லா டிவைஸுமே வந்து ஸ்கேன் பண்ணும். இட் வில் ஸ்கேன் ஆல் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ். ஸோ இட் வில் ஸ்கேன் ஆல்
ஏபி ஓகேங்களா. ஸோ ஆல் ஏபினா வந்து ஆல் ஆக்சஸ் பாயிண்ட்ஸ், உங்கள் சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா ஆக்சஸ் பாயிண்ட்ஸும் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கான பிக்சர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மேனேஜ் மோடில் இருக்கும், அது HarmonNG ஸ்டார்ட்னு கொடுத்து மானிட்டர் மோட் எனேபிள் வந்துச்சு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மானிட்டர் மோடாக மாறிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லாமே பண்ணுவோம். ஸோ AeroDynamicNG என்ன பண்ணுவோம், மானிட்டர் ஆல் த வயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் அட் த சிங்கிள் அவுட் ஆஃப் த டார்கெட் பார்த்தீங்களா. ஸோ இது கொடுத்தவொடனே உங்கள் ரேஞ்சில் வந்து என்னென்ன ஆக்சஸ் பாயிண்ட்லாம் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து ஆக்சஸ் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் இதை வந்து டார்கெட்டை பிக் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த டார்கெட் வந்து பிக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த AeroDynamicNG மூலிமா நம்ம வந்து ஒரு டார்கெட்டை பிக் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ செலக்டட் ஒன் டார்கெட் ஐயோ முன்னாடி ஒய் வந்துடுச்சா, செலக்டட் ஒன் டார்கெட். ஸோ அதுக்கப்புறம் என்ன கமாண்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வந்து, ஸோ இந்த AeroDynamicNG சேம் கமாண்ட் தான், இதிலே வந்து ஒரு சைல்டு ஓகேங்களா. ஸோ இதிலே வந்து இன்னொரு சைல்டு AeroDynamicNG -NG, அதுக்கப்புறம் வந்து BSS ஐடின்னு வந்து உள்ளே வருவாங்க. ஸோ அந்த BSS ஐடி யாருன்னா வந்து நீங்கள் செலக்ட் பண்ண டார்கெட்டோட மேக் அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து BSS ஐடி, இங்கே மேலே போட்டிருக்காங்க பாருங்க, BSS ஐடி பவர் பீக்கன்ஸ் டேட்டா. ஸோ இதில் நமக்கு எது வேணும் அப்படின்னா வந்து BSS ஐடி வேணும், அப்புறம் சேனல் நம்பர் வேணும், அதுக்கப்புறம் தட்ஸ் இட் ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு இருந்தாலே நம்மளுக்கு போதும். ஸோ சேனலும் BSS ஐடி இருந்தாலே போதும், we can able to அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணி நம்மளால் பார்க்க முடியும். ஸோ BSS ஐடி அதுக்கப்புறம் வந்து சேனல் நம்பர் ஓகேங்களா. ஸோ சேனல் நம்பர் வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சேனல் நம்பர் 1. ஸோ உங்கள் சைடில் எப்படி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ சேனல் நம்பர், ஸோ நானும் வந்து 1 வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்டர்ஃபேஸ் LAN 0. ஸோ இங்கே வந்து சம் மேக் அட்ரஸ் வந்து இருக்கும். ஸோ சம்திங் லைக் இந்த மாதிரி வந்து ஒரு நம்பர்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அதை மட்டும் ஸ்கேன் பண்ணும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக வந்து அதை மட்டும் ஸ்கேன் பண்ணும் ஓகேங்களா. அதை மட்டும் ஸ்கேன் பண்ணி அதில் என்ன டிவைஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஸோ இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து என்னென்ன இது சைல்ட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணிக்காங்க அப்படின்னு பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஓகே, ஸோ இந்த கமாண்டில் வந்து we can able to get பர்டிகுலராக ஓகேங்களா. ஸோ இந்த கமாண்ட் கொடுத்தோடனே ஸ்பெசிஃபிக்காக வந்து அது மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த பர்டிகுலர் மேக் அட்ரஸில் என்னென்ன கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கெட் ஸ்பெசிஃபிக் டார்கெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ யூசிங் திஸ் கமாண்ட் we can able to get ஸ்பெசிஃபிக்காக வந்து டார்கெட்ஸ் வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாமே நம்ம கேப்சர் பண்ணிடுறோம். ஸோ கேப்சர் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணால் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹேண்ட்செக் ஃபைல் கேப்சர் பண்ணுவோம். ஸோ எதுக்காக இந்த ஹேண்ட்செக் ஃபைல் கேப்சர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து we need to get the password hash files ஓகேங்களா. அந்த பாஸ்வேர்டு அண்ட் ஹேஷ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து we need to do some tricks அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஸ்டெப் 3 என்ன பண்ணால் வந்து AirReplayNG அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டூல்ஸ்க்குமே வந்து டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து மானிட்டர் மோடாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சஸ் பாயிண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா இட் யூஸ் இன் மெனி ஸ்டெப்ஸ் ஓகேங்களா. பேக் இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் டீஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. ஸோ AirReplayNG அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நான் அப்படியே இது காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இது காப்பி பண்ணிவிட்டு அண்ட் தென் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர். ஸோ இதுதான் வந்து கமாண்ட் ஓகேங்களா. ஸோ AirReplayNG -0ன்றது என்னன்னா வந்து டீஆத்தென்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான -0 கொடுத்துருக்கேன். மைனஸ் அந்த 1ன்றது வந்து எத்தனை முறை பண்ணணும், அதுக்கப்புறம் இங்கே வந்து மேக் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட் மேக் அட்ரஸ் ஓகேங்களா. ஸோ இந்த BS சைட்லேருந்து இந்த கிளைண்ட்டை மட்டும் எனக்கு டிஸ்கனெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அப்புறம் LAN 0. ஸோ இதெல்லாமே கொடுத்தோம் அப்படின்னா வந்து அந்த பர்டிகுலர் இதை மட்டும் நம்மளுக்கு வந்து டிஸ்கனெக்ட் பண்ணும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து WPA ஹேண்ட்செக் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த WPA ஹேண்ட்செக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து 4-way அந்த ஹேண்ட்செக் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த 4-way ஹேண்ட்செக் ஃபைல் சேவ் ஆனால் தான் நம்ம வந்து அதுலேருந்து வந்து நம்மளால் வந்து பாஸ்வேர்ட் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஸ்டெப். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் இந்த கடைசி ஸ்டெப் தான் வந்து கிராக்கிங் த WPA WPA2 ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு மெத்தட் தான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸே பாசிபிள், அதுக்கப்புறம் பாசிபிளே கிடையாது ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வந்து .cap ஃபைல் ஓகேங்களா, .cap ஃபைல் வந்து எடுத்துட்டீங்க.
ஸோ எழுதுக்கு அப்புறம் என்ன பண்ணா வந்து லாஸ்ட் கமெண்ட்னா ஏர் கிராக் என்ஜி ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கமெண்ட்னா ஏர் கிராக் ஐஃபன் என்ஜி. அதுக்கப்புறம் வந்து ஏர் கிராக் என்ஜியில் என்ன சின்டாக்ஸ் அப்படின்னா வந்து இங்கே நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் தென் பேஸ்ட் இட் ஓவர் ஹியர் ஓகேங்களா. ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, ஏர் கிராக் என்ஜி. அதுக்கப்புறம் அந்த கேப் ஃபைல் நேமு, அப்புறம் வேர்ட் லிஸ்ட். நீங்கள் கஸ்டமர் வேர்ட் லிஸ்ட் ரெடி பண்ணலாம் ஓகே. ஸோ அது கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பாஸ்வேர்ட் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து இட் வில் கிவ் கீ ஃபோன் அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா நாட் ஃபோன் வந்துடும். ஓகே ப்ரோ, இப்போ வந்து எனக்கு எல்லா அந்த இப்போ இருக்கிற வரைக்கும் ஓகே. இல்லை டபிள்யூஇபியும் கொடுத்துருக்காங்க, நான் டபிள்யூஇபி எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ டபிள்யூஇபிக்குமே வந்து சேம் ஸ்டெப்ஸ் தான், ஆனால் வந்து கிராக் பண்ணுற டைமிங் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஆகிடும் ஓகேங்களா. ஸோ அதே ஸ்டெப்ஸ் தான், அதே மாதிரி ஆன் பண்ணுவோம், அதே மாதிரி வந்து ஸ்கேன் பண்ணுவோம், அதே மாதிரி அனலைஸ் பண்ணுவோம். ஆனால் டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து வி கேன் ஏபிள் டு கெட் த பாஸ்வேர்ட். ஸோ அதுதான் வந்து யூசிங் டபிள்யூஇபி என்கிரிப்ஷன் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடாலஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அண்ட் WPA2 எப்படி நம்ம கிராக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கான ஒர்க் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் போய் நெட் சர்ச் பண்ணி பாருங்க, ஒய்ஃபைனா ஜென்ரலாக என்ன, எப்படி பில்ட் பண்ணாங்க, யார் வந்து ஃபர்ஸ்ட் இன்வென்ட் பண்ணாங்க அப்படின்னு தேடி பாருங்க ஓகேங்களா. ஸோ லேர்ன் மோர் டெக்னாலஜிஸ். ஸோ ஹேக்கிங் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணணும். ஸோ நிறைய லேர்ன் பண்ணுங்க, அது எப்படி ஒர்க் ஆகுன்றது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுலாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியாஸ் வரும். ஸோ இது இப்படி பண்ணலாமா, மேட்ச் பண்ணலாமா அப்படின்னு வரும். அதுதான் வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ அது வந்து உங்களுக்கு எங்கேயோ கொண்டு போகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஸோ லாஸ்ட் at the end ஆஃப் த வீடியோவில் வந்து WPA3 பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கான டைம் வந்துடுச்சு. ஸோ WPA3 பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் ஹைலி செக்யூர் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ ஹைலி செக்யூர்னு சொல்லலாம். அண்ட் இட் cannot be brute force. அண்ட் வந்து இட் cannot be brute forced. ஸோ இது வந்து நம்மளால் வந்து brute force பண்ண முடியாது ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதில் வந்து இட் cannot be இட் ஸோ கேன் பி கொடுத்துருக்குன்னா ஸோ ஐஃபன் டி பார்த்தீங்களா, ஒரு ஐஃபன் டி கொடுக்காதனாலே இப்போ இது ஒரு லூப் போல மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இட் cannot be ஏபிள் டு டிஆத் நெட்ஒர்க் டிஆத்தன்டிகேஷன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி மேஜராக நம்மளுக்கு வந்து இந்த 3 இதுவுமே போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நெட்ஒர்க்கை இது பண்ண முடியாது ஓகேங்களா. நெட்ஒர்க்கை ஸ்னிஃப் பண்ண முடியாது. நெட் ஸ்னிஃப் இஸ் நாட் அவைலபிள் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க WPA3 பர்சனலில் என்டர்பிரைஸில் ஓகேங்களா. நாட் அவைலபிள். ஸோ ஐ மேக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ். அவைலபிள் ஓகே. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ WPA3 வந்து கிடைச்சா நம்ம சொல்கிறோம். ஸோ ஆனால் வந்து இப்போ கரண்ட் 2024 இதுதான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே நீங்கள் வந்து WPA2 பர்சனலாக வச்சிருக்கீங்க அப்படின்னா வந்து உடனடியாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்கள் சைடில் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இது மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வந்து மறக்காமல் ஆக்டிவ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ தான் நீங்கள் சேனலுக்கு நியூ வரீங்க அப்படின்னா வந்து நோ ப்ராப்ளம். ஸோ இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வந்து ஒய்ஃபை ஹேக்கிங் கற்றுக்கணும் அப்படின்னா வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுறேங்க ஓகேங்களா. பாய் கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.